வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுது. இது ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்கப்படுறோம். சரி, எல்லாருமே இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு ரெட் கார்டு பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கொடுத்தது தப்பு. இவ்வளோ நாள் 90 நாள் வரைக்கும் பார்வதி கேம் விளாண்டாங்கல்ல, அந்த கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 90 நாளுமே பார்வதி வச்சு தான் பிக் பாஸ் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பார்வதியும் அவங்களுடைய சமூக இதில் பக்கங்கள்ல எல்லாம் அதுதான் பதிவு பண்ணிட்டு வராங்க. எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே பார்வதினால தான் இந்த 90 நாள் ஓடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. பார்வதிக்கு அந்தளவுக்கு பார்வதியை வச்சு கேம் விளையாடலை. எல்லாரோட கேமையுமே அமுக்குனது பார்வதி தான். யாரையுமே கேம் விளையாடாமல் செஞ்சது பார்வதி தான். இதுதான் 90 நாள் இதுதான் நடந்துருக்குது. இது எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, பார்வதினால தான் இந்த கேம் ஓடிச்சு, இந்த பிக் பாஸ் இவ்வளோ நாள் ஓடினதே பார்வதினால தான் அப்படின்னு சொல்லி டிஆர்பியில் ஏறவே இல்லையே. பார்வதினால கேம் விளாண்டுச்சு அப்படின்னா டிஆர்பியில் ஏறி இருக்கணும்ல. ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க யாரை தான் லவ் பண்ணல, யாரை விட தான் லவ் பண்ணல. வாட்டர்மெலன் ஸ்டாரை வச்சு அவன் திவாகரை வச்சு அவன் ஒரு டாக்டர், அவன் ஒரு பைத்தியகாரப்ப அவனை வச்சு கேம் விளாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கேம் விளாண்டு பார்த்தாங்க. அண்ணன் என்னன்னு சொல்லி பார்த்தாங்க. நீ தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறமா வாப்பாரு நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு இதே இல்லாமல் பேச ஆரம்பித்தான். எப்படா ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அண்ணன்னு சொல்கிறாங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி இது பண்ணி விட்டான். அது எப்படின்னா பார்வதி பண்ண சேட்டைகள் தான். அது அந்த அளவுக்கு அவனை யோசிக்க வச்சுது. எப்படி அவனை ஒருத்தன் தங்கச்சி அப்படின்னு பார்க்குறவன் அவன் ஒரு லவ் மூடுக்கு போகிறான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செஞ்சது பார்வதி தான். இதை அவன் உணர மாட்டான். திவாகர் தர்பூசு உணராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தர்பூசுக்கும் கானா வினோத்துக்குமான ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. இதை விஜய் சேதுபதியே நல்லா சொன்னார். இப்போ அவங்க காமெடியெல்லாம் வைரல்ப்பா அப்படின்னு சொன்னார். இது என்னென்னா பார்வதி அவனை போய் தட்டி விட்டு, நீ ஒன்றால் தான் கானா வினோத்தே பப்ளிசிட்டி. கானா வினோத் யாருன்னு தெரியுமா, 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் கானா வினோத் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ பாரு, உன்னுடைய பப்ளிசிட்டியை வச்சு அவன் தன்னை பப்ளிசிட்டி மாற்றிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு அவன் உடனே அவன் பெரிய ஆளு மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அவன் இன்ன வரைக்குமே பேசிகிட்டு இருக்கிறான். கானா வினோத் என்னால் என்னையை வச்சு ஃபேம் ஆனார், என்னையை வச்சு உயர்ந்துக்கிட்டார், என்னையை வச்சு அவருடைய செல்வாக்கை வயர்த்துக்கிட்டார், என்னை மட்டம் பண்ணுறாரு, பாடி ஷேம் பண்ணார் அப்படி இப்படின்னு பேசினான். இவன் ஜாதி பெருமை பேசினான், தராதரம், அப்புறமா தகுதி தராதரம், இதை பற்றி பேசினான். என்னடா தகுதி தராதரம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெலாம் இருந்தது. அவனுக்கு ரெட் கார்டு கிடைக்க வேண்டியது. அதுலேருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் பார்வதியோடு பேசாமல் இருந்தான். அப்புறம் பார்வதி கமருதீன்னு இவனை விட்டுட்டு கமருதீன் கூட போச்சு. இன்னும் கலரு, உன் பாடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிச்சு. அப்புறமா கவர் இல்லாமல் சாப்பிட்ணும், கவரோட சாப்பிட்ணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் ரொம்ப ஆபாசமான ஒரு பேச்செல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா கமருதீன் அவன் வீக்கை பயன்படுத்தி டக்குன்னு அங்கனே அடித்து அவங்க கூட சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லவ் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிது. சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். தேத்தி பார்த்துச்சு. சப்போர்ட்டுக்கு தர்பூசை இது பண்ணுச்சு. அது தூக்கி போட்டு உடச்சா கூட அது எல்லாருமே கிண்டல் பண்ணுறானுங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஹீரோயிசம் பண்ணணும். நமக்கு எப்போயுமே ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஆள் இருக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லி கமருதீனை தேர்வு பண்ணுச்சு. சபரியையோ கானா வினோத்தோ எல்லாம் தேர்வு பண்ணவே முடியாது. அங்கே ஆளே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இப்போ பிரஜன் உள்ளே இப்போ கூட உன் புருஷனை நான் சைட் அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிச்சு. இது எப்படி பேச முடியுதுன்னு தெரியல. இது விளையாட்டுக்கு பேசிச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கலாம். சரி, இது விளையாட்டு தானே, கேம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு விட்டுடலாம். இப்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சபரி அந்த டாஸ்கில் ஷூ காலோட போட்டு மிதிச்சான். சரி, நீ போய் ஷூவை போட்டுட்டு அந்த கேம் விளாண்டுருக்க வேண்டியது தானே, ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. அவன் இடிக்கிறான்னு தெரியுது. ஒரு பொம்பளை பிள்ளை இடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஒரு பொம்பளை பிள்ளை இடிக்கிற உனக்கு வெக்கமா இல்லையா, நீலாம் ஆம்பளையா அப்படி இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ விட்டேன். அதே டயத்தில் காருக்குள்ளே உட்காந்து சுவிட்சாக சொல்லும்போது இங்கே அவங்களும் ஒரு பெண் தான், நீ அவங்கள எட்டி உதச்சி தள்ளுறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார், இது டாஸ்க்கு, இதில் ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆண் பெண் அப்படிங்கிற பேதமே கிடையாது. எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு உனக்கு தேவைப்படும் போது ஒன்றுக்கு அடி உழுவுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொம்பளை பிள்ளை எப்படி அடிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்
சொல்லுங்கள், ஒன்றுமே கிடையாது, நியாயமே கிடையாது. இப்படி வந்து கேவலமான ஒரு விளையாட்டை பார்வதி விளையாண்டுட்டு போயிருக்குது. இதை வந்து 90 நாள் வரைக்கும் பிக் பாஸை வந்து கொண்டு வந்தது வந்து பார்வதி தான். பார்வதி இல்லைன்னா பிக் பாஸ் கேமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையுமே விளையாட விடலை. இது வாய்க்கு பயந்துக்கிட்டு யாருமே வந்து பேசலை, யாரும் கேம் விளையாட முடியல. இவன் எப்ஜேலாம் வந்தான், அவனுடைய டேலண்ட்டை காட்டக்கூட வாய்ப்பு இல்லாமல் கடைசி நேரத்தில் காட்டிட்டு போகிறான். ஏன்னா பார்வதி ஏதாவது சொல்லும். பார்வதி கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் சண்டை, இந்த சைடு வந்து தர்பூசு அது ஒரு குரூப்பாக சேர்ந்துக்குது. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இது வாய்களுக்கு பயந்துட்டு கனி வேறு அமைதியாக இருங்கன்னு அவங்க ஒரு அட்வைஸு. இப்படி எல்லாரும் அட்வைஸையும் பண்ணி சபரி வந்து முதல் 2 வாரத்தில் சபரியோட கேமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். சபரியோட கேமு, கானாவினத்தோட கேமு இதெல்லாம் வேறு மாதிரி தெறிக்க விட்டாங்க. எப்போ வந்து தர்பூஸ் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கும். அது தர்பூஸ் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ஃபைனல் வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. கானாவினத்தோடு சேர்ந்து விஜய் சேதுபதி சொன்ன பிறகு டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டு நமக்கு இது வந்து இதுதான், இந்த களத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு யோசித்து கானாவினத்தோடு சேர்ந்து காமெடி பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி வந்திருக்கும், நல்லா வந்திருக்கும். ஆனால் அதை கெடுத்துக்கிட்டு குட்டிச்சோறாக்கி விட்டது பார்வதி தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மரமண்டை அந்த பிசியோதெரப்பின்னு சொல்கிறானே, டாக்டர்னு சொல்லிக்கிறானே, அவனுக்கு என்ன தெரியும்? பேனிக் அட்டாக் வந்து தள்ளி விட்டால் வராதுன்னு சொல்கிறான். இவனெல்லாம் என்ன பண்ண முடியும்? பேனிக் அட்டாக் எதனால் வருது? பயத்தினால வருது, அதிகப்படியான ஒரு அழுத்தத்தில் வருது. இந்த மாதிரி ஒரு மனநிலை, தனக்கு யாருமே இல்லை, தன்னை பார்க்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நடிப்பு போடுறாங்க, அவங்க நடித்து தான் பார்வதியை வந்து கமருதீனை வெளியேற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தே பார்வதியும் கமருதீனும் கேட்கவே இல்லை. எத்தனை தடவை பிக் பாஸ் கூப்பிட்டு மைக்கை கழட்டாதீங்க, மைக்கை ஏன் கழட்டி வைக்கிறீங்க, மைக்கை மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காகங்க இருட்டாரையில் போகிறீங்க, ஏங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாதா? 8 பேருக்கு வந்து முன்னாடி சான்றா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அவமானம் போச்சு. பல கோடி பேர் பார்த்துட்டாங்க, வெளியே காரி துப்பிட்டு தான் இருந்தாங்க. உனக்கு தெரியாமல் இருக்குமா? உனக்கு எல்லாமே தெரியும். தள்ளி விட்டுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கான இது பண்ணுறல, எட்டி உதச்ச தப்பு. நீ தள்ளி விட்ட வரைக்குமே ரைட்டு, சான்றா கீழே விழுந்தாங்க, அது கேமு ஸ்ட்ராட்டஜி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. தள்ளி விட்ட வரைக்குமே ஓகே, அது வந்து கேமாக தான் பார்த்தாங்க. நீ எட்டி உதச்ச இல்லை, நீயும் கமருதீன்னு சேர்ந்து அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அவங்க அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விளையாடணுங்கிறதுக்கு தானே வந்திருக்காங்க. அவங்க இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நீங்கள் எட்டி வச்சு தான் ஒருத்தர் பண்ணுவீங்க அப்படின்னா அது கேம் கிடையாது, அது அஃபென்ஸ். அது நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிவிட்டு நான் அதை நியாயப்படுத்துகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது மக்கள் கொதிப்படிச்சுட்டாங்க. மக்கள் வந்து எதிர்பார்க்குறது அதுதான். பிக் பாஸுக்குள்ளே வந்து இதுதான். ஒரே ஒரு விஷயந்தான், பார்வதினால தான் 90 நாள் போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு பார்வதினால 90 நாள் போகலை. மற்றவங்க கேம் விளையாட முடியல. சபரி பார்த்திங்களா, இப்போது பார்வதி வந்து இந்த கார்டாஸ்க்கு அப்புறம் சபரியோட கேமு வேறு மாதிரி இருக்குது. அதை சுபிச்சாவே சொல்லுச்சு. சபரியோட வித்தியாசமான ஒரு டான்ஸு, வித்தியாசமான பேச்சு, வித்தியாசமான ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. சபரிட்ட நடவடிக்கைலாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லி சபரி, கானா வினோத் இவங்கெல்லாம் ஒரு காம்பினேஷன் போட்டு நல்ல ஒரு பிக் பாஸை நல்லா கொண்டு போயிருக்க முடியும். வாரத்தில் 2வது வாரத்துலலாம் நல்லா இருந்துச்சு பிக் பாஸ் பார்க்க. இப்போது பார்வதினால் ரொம்ப மோசமாக போச்சு. யார்கிட்ட பேசினாலும் சண்டை. அதுலேருந்து ஒரு வார்த்தையை பிடுங்கி எடுத்து நீ அப்படி பேசின, இப்படி பேசின, இதை பண்ண, இதுக்குன்னே பயந்துட்டாங்க. எல்லாருமே வந்து இவள்கிட்ட பேசவே முடியாது. கூட வந்தோம்னா யாராவது ஒருத்தவங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கமருதீனை கூப்பிட்டுக்கிறது, தர்பூசை கூப்பிட்டுக்கிறது, அவங்கள வச்சுக்கிட்டு கேம் விளாட்றது. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவங்கள பேச விட்றது. அப்படின்லாம் பேச விட்டால் இது கேமா? தயவுசெய்து பார்வதினால் 90 நாள் பிக் பாஸ் போச்சுன்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறவங்க பிக் பாஸை சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. பிக் பாஸை வந்து இனிமேல் போர் அடிக்கும் பாருங்களேன் அப்படின்னா பிக் பாஸ் அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். பிக் பாஸை வந்து சுவாரஸ்யப்படுத்துவாங்க, நல்லா படுத்துவாங்க, சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இந்த பிக் பாஸ் 9 வந்து இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இல்லாமல் போனதுக்கு ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதி தான். இது எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு தெரியல. ஆனால் சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா பார்வதினால தான் 90 நாள் போச்சு, மறந்துட்டாங்க, பிக் பாஸ் மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்து மறக்கலை. பிக் பாஸ் எத்தனை தடவை சொன்னார், எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க, குழந்தைங்களாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். கேட்டிங்களா? கேட்கவே இல்லை. விஜய் சேதுபதியும் அட்வைஸ் பண்ணார். எனக்கு 29 வயசு, நான் மேஜரு, நீ மேஜர், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டு தானே உள்ளே போயிருக்க. உன்னை கடைசி வரைக்கும் உனக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. கடைசியில் ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சது யார்?
பார்வதி தான். பார்வதிக்காவது ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், கமருதீன் கொடுத்துருக்க வேணாம். கமருதீன் பாவம், அவன் கஷ்டப்படுறவன், காசு பணத்துக்காக தான், இங்கே சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்திருக்கான். அவன் ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி காணாவினத்தை அழும்போதெல்லாம் ஏன் அந்த உணர்வு அவனுக்கு இல்லை? எல்லாமே காமம் தான், வன்மம் இல்லை, காமம். இந்த காமம் இருக்குல்ல, இந்த காமம் பண்ண வேலை தான் கமருதீனை காலி பண்ணி விட்டுருச்சு. அந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திட்டியே, அவன் வாழ்க்கையை கெடுத்து விட்டியே. காணா வினோத் சொன்னது தான், கமருதீன் வாழ்க்கையும் கெடுத்து விட்டேடி, அவன் ஃப்யூச்சரையும் கெடுத்து விட்டேடி, ஓடுகாலி அப்படி இப்படின்னு திட்டினா இல்லை. அதுதான் உண்மை. இதுதான் பார்வதினால் 90 நாள் வந்து ஓடலைங்க பிக் பாஸு. எல்லாரோட கேமையும் காலி பண்ணது, யாரையுமே கேம் விளாடாமல் வச்சது, பிக் பாஸை வந்து டிஆர்பியில் குறைச்சது எல்லாமே பார்வதி தான். இந்த வந்து விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.